ஹாய் எவ்ரிவான், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டீப் கிச்சன் க்ளீனிங் vlog தான். ஆனால் இந்த வீடியோவில் நான் வெறும் கிச்சன் க்ளீனிங் vlog பற்றி மட்டுமே பேசாமல் ஒரு சில டிப்ஸும் நமக்குள்ள ஒரு சில விஷயங்கள் என்னோடய சப்ஸ்கிரைபர் கூட நான் பேசணும்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ முடிவில் உங்களுக்கு ஒரு ஏதாச்சும் ஒரு டிப்ஸோ இல்லை ஏதாச்சும் ஒரு ஐடியா உங்களுக்கு நியூவாக கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் இந்த வீடியோ கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த க்ளீனிங் பற்றி நான் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நான் என்னோடய கிச்சனை ஃபுல்லாக சுற்றி காட்டியிருக்கேன். எவ்வளோ குட்டி அழகாக இருக்குன்றதை பார்த்துருப்பீங்க. ஆனால் ஒரு சில எனக்கு ஏற்ற மாதிரி மாற்றங்கள் செய்யணும்னு தோணுச்சு. 2 வீக்ஸாகவே நான் அதுக்கு பிளான் பண்ணியிருந்தேன். சில விஷயங்கள் ஆர்டர் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அது எல்லாமே இன்றைக்கும் நாளைக்கும் வந்துடும். சரி, அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டீப் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் இந்த க்ளீனிங் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பெண்கள் எல்லாருமே சரி, அது ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் இல்லை வேலைக்கு போயிட்டு வரவங்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலுமே நம்ம செய்யக்கூடிய வேலை கிச்சனில் இருக்கும் கண்டிப்பாக. அப்படிப்பட்ட நம்மளோட கிச்சனை நம்ம எந்த அளவுக்கு க்ளீனாக வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருப்போம். கண்டிப்பாக அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். வீட்டில் எந்த இடம் நமக்கு கலைஞ்சிருந்தாலுமே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு டென்ஷன் வந்துடும். அதை கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அதுவே கிச்சனாக இருந்தால் ரொம்பவே டென்ஷன் ஆகிடும். அந்த சிங்கு எப்போ பாத்திரம் இருக்கிறத நம்ம பார்க்குறோமோ அப்போ ஒரு சில டயர்ட்னஸ் வரும், ஒரு சில சோம்பேறித்தனம் வரும். சில பேருக்கு டென்ஷன் தான் அதிகமாக வரும். அந்த டென்ஷனத்தையும் குழந்தைங்க கிட்ட காட்டிடுவோம் நம்ம. இதுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் பண்ணாதீங்க. அதுக்காக ஒரு குட்டி டிப் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் எந்த வேலையில் இல்லை எந்த ஒரு விஷயம் செய்கிறதுல டென்ஷனாகவோ இல்லை சோம்பேறித்தனமாகவோ இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த விஷயம் செய்யாதீங்க, அந்த வேலையும் செய்யாதீங்க. ஏன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டென்ஷன் தான் வரும். அந்த வேலையில் எதுனா ஒரு மிஸ்டேக் வந்தாலோ இல்லை எதுனா ஒரு சொதப்பல் வந்தாலோ இல்லை வேலை ஜாஸ்தியானாலும் நமக்கு அந்த வேலையிலையுமே கான்சென்ட்ரேட் இருக்காது, மிஸ்டேக் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிறவங்கக்கிட்டேயும் டென்ஷனாக இருப்போம். அதுக்காக அந்த வேலையே நீங்கள் பார்க்காதீங்க அப்படின்னு நான் சொல்லலை. அந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துக்கோங்க. அந்த டைமில் நீங்கள் வேலை பார்க்காதீங்க. அந்த ஃப்ரீ டைமில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒன்று ஃபோன் தான் நம்ம கண்டிப்பாக நோண்டுவோம் இல்லையா, யூடியூப் பார்ப்போம். அந்த யூடியூப் பார்க்குற வீடியோவில் நீங்கள் எந்த வேலையில் டென்ஷனாக இருக்கீங்களோ அது சம்மந்தப்பட்ட வீடியோவாக பாருங்கள். இப்போ சிங்க் ஃபுல்லாக பாத்திரம் இருக்குன்னாக்கா நீங்கள் க்ளீனிங் vlog-ஆக பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த மாதிரி ஸ்பீடாக உங்களுக்கு காட்டும் போது உங்களுக்குள்ள ஒரு எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட்டு அந்த வேலை பார்க்கும் போது இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்பீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துருந்தீங்கன்னாக்கா டென்ஷனோடு பார்த்துருப்பீங்க. இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக அதை க்ளீன் பண்ணணுன்ற இன்ட்ரெஸ்ட்டோடு நீங்கள் பண்ணுறதுனால குழந்தைங்கக்கிட்டேயும் நீங்கள் டென்ஷன் ஆக மாட்டீங்க. உங்களுடைய வேலையுமே உங்களுடைய கிச்சனுமே க்ளீனாக இருக்கும். இது கிச்சன் க்ளீனிங் மட்டும் இல்லை, நீங்கள் வேறு என்ன வேலை செஞ்சாலுமே அது எல்லாத்துக்குமே இது ஒரு பொதுவாக பொருந்தும். என்னோடய வேலை கிச்சனில் அப்படின்றதுனால நான் கிச்சன் ரிலேட்டிவாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ உங்ககிட்ட பேசிகிட்டே நான் என்னோடய சிங்கில் இருக்கிற பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். கையோட சிங்க்குமே க்ளீன் பண்ணிடுவேன். எனக்கு இருக்கிற ஒரு பழக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, எப்போ நான் சிங்கில் வேலை பண்ணாலுமே கையோடு அதை லிக்விட் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்துருவேன். கொஞ்சமாக ஹேண்ட் வாஷுமே சேர்த்துட்டு நான் க்ளீன் பண்ணுவேன். அப்போ கொஞ்சம் ஸ்மெல் கிச்சன் கொஞ்சம் வாசனையாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். அதனால் நீங்கள் ஹேண்ட் வாஷு, கம்ஃபர்ட்டு, இந்த மாதிரி விம் ஜெல் இது எல்லாமே நான் ரீஃபில் பண்ண மாட்டேன். பாட்டிலாக தான் நான் வாங்கி யூஸ் பண்ணுவேன்னாக்கா கண்டிப்பாக மறுபடியும் அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. இது ஒரு குட்டி வேலை தான். ஆனால் இதில் நமக்கு நம்ம சேவிங்ஸுமே எக்ஸ்ட்ரா கிடைக்கும். நமக்கு குவான்டிட்டியுமே நிறையவே கிடைக்கும். இதை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தெரியாத சில பேர் இருப்பீங்க இல்லையா, அவங்களுக்காக சொல்கிறேன். குட்டி குட்டி சேவிங்ஸுமே நம்ம லைஃப்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லையா. ஸோ அதனால தான் இதை ஷேர் பண்ணுவேன். இன்றைக்கி ஃப்ரைடே அப்படின்றதுனால லன்ச் கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் இருக்கும். இன்றைக்கி எறா பிரியாணியும் பீஃப் கிரேவியும் பண்ணிகிட்ருந்தேன். அது அப்படியே சைட் பை சைட் போயிட்டே இருக்குது. அந்த வேலை லன்ச் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அது வரைக்கும் அப்படியே மேலோட ஒன்று ஒன்றா பண்ணிகிட்ருக்கேன். நான் ஆர்டர் போட்டிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பொருளில் ஒன்று ஒன்றா வரத்துக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண எல்லா பொருளோடைய வீடியோவுமே தனியாக கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரீ டைமில். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி ஆன்லைனில் கம்மி ரேட்டில் வாங்கலாம், எந்த டைமில் வாங்குறது நல்லது, எந்த டைமில் வாங்குறது நமக்கு ரேட் கூடுதலாக கிடைக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போது அப்படியே நான் எல்லா க்ராசரி ஐட்டம்ஸ்லாம் போட்டு வைப்போம் இல்லையா, எல்லா கண்டெய்னருமே நான் 1 வீக்காகவே நான் ரீஃபில் பண்ணலை. எல்லாம் ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டு இருந்தேன். இப்போ எனக்கு க்ளீனிங் பண்ணும்போது இதெல்லாமே வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு தான் எல்லாமே வாஷ் பண்ணிகிட்டு இருக்கேன்.
இந்த கிளாஸ் கண்டெய்னரு அப்புறம் இந்த செராமிக் கண்டெய்னர்ஸ் எல்லாமே வந்து எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய பேருக்கு அது பிடிக்கும். அது வந்துட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ரீயூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். பார்க்கவே பளிச்சுன்னு இருக்கும். ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் நமக்கு கிச்சனில் வேலை செய்கிறதுக்கு. எத்தனை பேருக்கு அப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற எல்லாமே வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து கிச்சனுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது எதுக்காக ஷேர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு வந்துட்டு கிச்சனில் வேலை செய்கிறது வந்து டக்குன்னு செய்யறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணுன்னாக்கா, நம்மளோட கிச்சனை நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டோம்னு சொன்னால் தான் முடியும். உங்கள்கிட்ட அப்படியே பேசிக்கிட்டே என்னுடைய வேலையுமே ஒன்று ஒன்றா முடிச்சிட்ருக்கேன். லன்ச் வந்து ஃபுல்லாக ஓவராக கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். இது எல்லாத்தையுமே எடுத்து கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நான் வாஷ் பண்ணி வச்சுருந்த எல்லா கண்டெய்னர்ஸுமே எடுத்துகிட்டு வந்து மேலே இந்த மாதிரி துணி விரித்து காய வச்சுட்டேன். நல்லா காஞ்சதுக்கப்புறம் போட்டாக்கா பொருள் எதுவுமே கெட்டு போகாது. ஸோ அதனால தான் இப்போ வந்து நார்மலாக எல்லாருமே க்ளீன் பண்ணுற மாதிரி தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அது அப்படியே உங்களுக்கு சைடில் காட்டிகிட்டே நான் ஒரு சில விஷயத்தை பற்றி நம்ம இதில் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாக்கா, கண்டிப்பாக நான் மட்டும் செய்கிறது கிடையாது. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு எதனா தோணுச்சுன்னா, உங்களுக்கு என்கிட்ட எதனா கேட்கணும், எதனா உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் அது ஷேரிங்கில் போகும். இல்லாட்டினா நான் மட்டும் ஏதோ வீடியோ போட்டேன், ஏதோ இது பண்ணேன், நீங்கள் வந்து ஏதோ பார்த்தீங்க அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணும். நீங்கள் கொடுக்குற இந்த லைக்ஸு, கமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவுக்கு ஒரு ஒரு பூஸ்டப்பாக எனக்கு இருக்கும். கண்டிப்பாக வந்துட்டு நான் இதில் சொல்கிற ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சுனாலோ, இல்லாட்டினா நான் எதனா மிஸ்டேக்காக சொன்னேன்னாக்க கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்குள்ளே ஒரு பாண்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த வீடியோ பார்த்து இது வரைக்கும் கேட்டதில் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னாக்கா, கிச்சன் பற்றி தான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருப்பேன். அதே மாதிரி என்ன மாதிரி நிறைய பெண்கள் வந்து வேலைக்கு போக முடியாமல் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக ஒரு சின்ன ஒரு பதிவு தான் இது. அவங்க நினச்சிட்ருக்கலாம், நமக்குன்ட்டு எந்த ஒரு இதுவுமே நம்மளால் பண்ண முடியாதா, நம்மளால் வந்துட்டு எப்போ பார்த்தாலும் இந்த கிச்சன்கிட்டே தான் நம்ம மல்லடிச்சிட்டு இருக்கணுமா, எப்போவுமே இவங்களுக்காக வேலை செஞ்சுக்கிட்டே நம்மளுடைய லைஃப் முடிஞ்சிடுமா அப்படின்னு நினச்சிட்ருப்போம். கண்டிப்பாக அப்படி கிடையாது. இதுவுமே ஒரு விதமான நம்மளோட டேலண்ட்டை நமக்கு ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த கிச்சனில் நம்ம மெயின்டைன் பண்ணுறது. இதிலேருந்து நிறைய பேர் சாதித்தவங்களும் இருக்காங்க. இதுலேருந்து நிறைய பேர் லேர்ன் பண்ணிவிட்டு அதிலேருந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணவங்களுமே நிறைய பேர் இருக்காங்க. சில பேருக்கு சூழ்நிலை காரணமாக வேலைக்கு போக முடியாத சுச்சுவேஷனில் இருப்பாங்க. சில பேருக்கு அதுதான் ஒருத்தவங்களுக்கு ஒரு விதமான ப்ராப்ளம்ஸ் இருக்கும் இல்லையா, அது வந்து நம்மளே உடஞ்சி போயிடக்கூடாது. என்னால் இவ்வளோ தான், நான் இவ்வளோ தான், என்னால் இவ்வளோ தான் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிட்டு நம்மளே தாழ்த்திக்கக்கூடாது. நம்ம செய்யக்கூடிய வேலையிலேருந்து, நம்ம இருக்கக்கூடிய நிலமையிலேருந்து நம்ம எப்படி பாதுகாத்துக்கலாம் அப்படின்றத யோசிக்கிறதுக்கு நிறைய டைம் எடுத்துக்கோங்க. நமக்கு என்ன டேலண்ட் இருக்குது, நம்மளால் எந்த பிஸ்னஸ் பண்ணால் இல்லை எந்த ஒரு வேலையில் இறங்குனா நம்மளால் ஃபுல்லாக பண்ண முடியும். சில பேர் வந்து தோணுதெல்லாமே இறங்கிடுவாங்க, அதுக்கப்புறம் பாதியிலே விட்டுடுவாங்க. என்னன்னு அவங்க செஞ்ச வேலையை பற்றின எந்த ஒரு முழுமையான ஒரு இதுவுமே அவங்களுக்கு இருக்காது. யாரோ ஒருத்தவங்க ஏர்ன் பண்ணியிருக்காங்க, நம்மளும் இதில் இறங்குனாக்கா நல்லா ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற நோக்கத்துக்காக மட்டுமே இறங்கியிருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு லாஸ் வந்தாலும் இல்லாட்டின்னு ஏதாச்சும் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் வந்தாலும் அந்த வேலையை அதோட ஸ்டாப் பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி எந்த ஒரு தோணுது எல்லாமே நம்ம இறங்கிடக்கூடாது. நமக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரணும், நம்மளால் இதை செய்ய முடியும், நமக்கு இதை வந்துட்டு ஆப்போசிட்டாக நமக்கு மாறினாலுமே இதை எப்படி ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்றத ஒரு சில விஷயம் நமக்குன்னு தெரிஞ்சது இருக்கும் இல்லையா, அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்குமே ஒன்று கேட்டு போல் இப்போ கூட நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இப்போ வந்து நமக்கு கிடைக்கிது. பார்த்திங்கன்னா டைலரிங் கிளாஸு, அப்புறமேட்டு ஆரி ஒர்க் கிளாஸு அப்படிலாம் வந்துட்டு வீடு பக்கத்துலேயே நிறைய சென்டர்ஸ்லாம் வந்துடுது. நமக்கு வந்து ரேட் கம்மி எங்கே இருக்கோ அதை சூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணிக்கோங்க. ஒரு 6 மந்த் வந்து கோச்சிங் இருக்கும். அது நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு எப்படி பேசிக் நமக்கு தெரிஞ்சிச்சின்னு சொன்னாக்கா, வீட்லேயே ஒரு செகண்ட் ஹேண்டில் ஒரு மிஷின் வாங்கி போட்டிங்கன்னு சொன்னாக்கா, வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்டலாம் சொல்லி வச்சாங்கனாக்கா ஓரம் தைக்கிறதுக்கு, சாரீ மடித்து தைக்கிறதுக்கு, ஃபால்ஸ் அடிக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் கிடைக்கும் இல்லையா. டெய்லி நமக்கு மந்த்லி வந்துட்டு 1000 2000 அப்படி தான் எனக்கு சேல்ரி வந்தால் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு இல்லாமல் டெய்லியுமே ஒரு 50 ருபீஸ் நமக்கு கிடைச்சாலும் அது நம்ம ஏர்ன் பண்ணி நம்மளுடைய டேலண்ட்டில் நம்மளுடைய உழைப்பில் நமக்கு கிடைச்ச காசு அப்படின்ற ஒரு சந்தோஷம் நமக்கு இருக்கும்.
வெறும் டைலரிங்கு, ஆரி ஒர்க் மட்டும்தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. நிறைய நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்துட்டு செக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். இதிலலாமா நம்ம சம்பாதிக்க முடியுமா அப்படின்லாம் தோணும். பேக்கிங் பற்றி தெரிஞ்ச பேக்கிங் பண்ணி இது பண்ணலாம். பேக்கிங் தெரியலனா கூட பேக்கிங் கற்றுக்கிறதுக்கான ஆப்ஷன் கூட இருக்குது. இப்போல்லாம் நிறைய பேர் வந்து வயசானவங்க, உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவங்க, இல்லை ஹாஸ்பிட்டலில் தங்கி இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எப்போ பார்த்தாலும் கடையிலேருந்து சாப்பிட பிடிக்கலனாக்கா வீட்டு சமையல் மேலே ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க இல்லையா வயசானவங்கலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்கள நீங்கள் வந்து தேடி கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு சொன்னாக்கா, நீங்கள் சமைக்கும்போது அவங்களுக்குமே சேர்த்து அப்படியே ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஒரு ஆளுக்கு 2 ஆளுக்கு அப்படியே இருக்க இருக்க நம்ம எக்ஸ்ட்ரா ஆர்டர் எடுத்து கூட பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஹிந்தி வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து எல்லா ஸ்கூலுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி வந்து இம்பார்ட்டண்ட் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து எஜுகேஷன் லெவலில் டேலண்ட்டாக இருக்கீங்கன்னாக்கா ஹிந்தி தெரிஞ்சாக்கா ஹிந்தி கிளாஸ் எடுக்கலாம். அப்படி தெரியலனாக்கா உங்களுக்கு ஹிந்தி கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அப்படின்னு சொன்னாக்கா, நீங்கள் ஒரு நல்ல சென்டரில் போய் ஹிந்தி கற்றுக்கிட்டு ஒரு 1 இயர் நல்லா கற்றுக்கோங்க. கற்றுக்கிறதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு வந்து லைஃப் லாங் வந்து அது நல்லாவே வந்து கை கொடுக்கும். ஒரு 1 இயர் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். கற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு நல்லாவே லைஃப் இருக்கும். அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நிறைய ஸ்கூலில் வந்து கேன்டீன் மாதிரி வச்சு நடத்துகிறாங்க, சின்ன ஸ்கூல்லலாம். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அதங்கெல்லாம் விசாரிச்சிங்கன்னு சொன்னாக்கா வீட்டில் இருந்தே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பலகாரங்கள் நம்ம வீட்டிலேருந்து குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி ஹெல்த்தி ஃபுட்டாக நம்ம செஞ்சு அதை வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி கூட ரெடி பண்ணி நம்ம அங்கே கொண்டு போய் ஆர்டர் எடுத்து கொடுக்கலாம். அந்த மாதிரிலாம் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச நிறைய வேலையை வந்து இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை இதை விட உங்கள்கிட்ட எதனா பெட்டர் ஆப்ஷன் இருக்குதுன்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது வந்து தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை கண்டினியூ பண்ணலாம். நான் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்டிக்கர் வந்து என்னோடய சிங்க் வந்து ரொம்ப அழுக்காக இருக்குது, அந்த உப்பு கரெல்லாம் தெரியுதுன்றதுக்காக அதை மறைக்கிறதுக்காக வாங்கிட்டு இருந்தேன். இப்போ நான் அதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ எதுக்கு அந்த ஸ்டிக்கர் ஒட்டி எதுக்கு மறைக்கணும், பளிச்சுன்னு அழகாக இருக்கும்போது அப்படியே இருக்கட்டும் சிங்க் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இப்போ இந்த ஸ்டிக்கர் வேஸ்ட்டாக இருக்குது இல்லையா, அதை வச்சு எதனா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அட்டை நமக்கு கிடைக்கும் இல்லையா, அதில் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டிட்டிங்கனாக்கா பார்க்குறதுக்கும் நல்லா அழகாக இருக்கும். பார்க்குறதுக்கு நம்ம கிச்சனே வந்துட்டு நமக்கு ஒரு க்ரீன் வைப்ஸில் வந்துட்டு நல்ல நேச்சுரல் வைப்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால தான் இதை ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நான் வந்து சிங்க் க்ளீன் பண்ண வீடியோ வந்து இதில் லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்த கேப்பில் நான் என்ன வேலை பார்த்தேன்னாக்கா, கிச்சனில் இருக்கிற வாலு அப்புறம் ரேக்கு எல்லாமே வந்துட்டு செல்ஃப் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கனாக்கா விம் ஜெல் ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி ஸ்க்ரப் போட்டு விட்டுட்டேன். நல்லா தொடச்சும் விட்டுட்டேன். ஒரு நல்ல துணி எடுத்து எல்லாம் காயறதுக்குள்ளே இந்த மாதிரி டிஐஒய் பண்ணிகிட்டு இருந்தாலே அதுவும் பண்ணிட்டேன். இப்போ எல்லாமே நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறமேட்டு இதில் வந்துட்டு நம்ம பேப்பர் போட்டுக்கலாம். இந்த பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா வீடு பக்கத்துலேயே ஒரு கடை இருக்குது, ஸ்டேஷ்னரி கடை. அங்கே தான் போய் இது வாங்கலான்ட்டு ஏற்கனவே ஒரு வாட்டி வாங்கி போட்டிருந்தேன், ரொம்ப நாள் வந்தது. சரி இந்த வாட்டி எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்லாப்க்குமே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருந்தேன். தண்ணி படுற வரைக்குமே இது வந்துட்டு நல்லா தான் இருக்கும். தண்ணி பட்டுச்சுன்னா மட்டும்தான் இது கிழிஞ்சிடும். இது வந்துட்டு பெரிய ஸ்டிக்கர்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரு 10 ருபீஸ் தான் இதோட ரேட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் தான், அதனால் வந்துட்டு ரொம்ப மெயின்டைன்லாம் பண்ண முடியாது. சும்மா தண்ணி படாத அளவுக்கு வரைக்கும் நமக்கு நல்லா இருக்கும். பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். நிறைய காசுமே செலவு பண்ணி ஸ்டிக்கர் வாங்க வேண்டாம் இல்லையா, ஸோ அதனால தான் இந்த மாதிரி வாங்கி போட்டுட்டேன். அது வாங்க போகும்போது பார்த்திங்கன்னா இந்த கோல்டன் பேப்பரும் பார்த்தேன் ஃபஸ்ட் டைம். சரி வாங்கியிருக்கேன் எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி போட்டுட்டு இப்போ எனக்கு 1 மந்த்தாக நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நல்லா தான் இருக்குது. ஆனால் பாப்பா வந்து என்ன பண்ணிட்டான்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது என்ன சூப்பராக ஒட்டிகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட்டில் எல்லாமே கிழிச்சு விட்டுட்டா. அது ஒரு ப்ராப்ளம் தான் ஆச்சு. மற்றபடி பேப்பர்னால எந்த ப்ராப்ளமும் இல்லை, நல்லா தான் வந்துட்டு இருந்தது. பாலெல்லாம் கொட்டிடுச்சு கூட, துடைக்கும் போது ஈஸியாக நமக்கு வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருந்தது. அந்த வேலையெல்லாம் வந்து முடிச்சுட்டே இருக்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்மளோட அடுத்த பார்சலுமே வந்துருச்சு. சரி என்ன வந்திருக்குன்றது நம்ம செக் பண்ணிக்கணும் இல்லையா உடனே, அதனால் செக் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டேன். இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு அந்த சொல்லியிருந்தேன்ல அந்த வீடியோவில் வரும். இதில் வந்து பாப்பா தான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தா எல்லாத்தையுமே. தண்ணி போட்டு குக்கர் போட்டு எல்லாம் சக்கரை அதுதான் போடணும். அதில் இது காய்ச்சிக்கலாம். யூடியூப்பில் வர வீடியோஸ்லாம் பார்த்துட்டு குழந்தைங்களாம் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்காங்கன்றது பார்த்தாலே தெரியுது இல்லையா. அது முடிச்சிச்சு. அதுக்கப்புறமேட்டு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். அப்புறமேட்டு நமக்கு கிச்சன் கவுண்டர் டாப் கீழே இருக்குது இல்லையா, அந்த கேஸ் ஸ்டவ் வைக்கிற இடம், அதெல்லாம் வந்துட்டு க்ளீன் பண்ணிடலான்னு நினச்சிட்டு எடுத்துருந்தேன். பார்த்திங்கன்னா நான் வந்து அடியில் அந்த வீல் வைக்க மாட்டேன், ஏன்னா பாப்பா பிடிச்சி அதில் விளையாடிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு நான் அதை வைக்க மாட்டேன். அதுவும் இல்லை மேலே வந்து எனக்கு இடிக்கும், அதனால் அதை யூஸ் பண்ணுறது இல்லை. பார்த்திங்கன்னா டைல்ஸில் வச்சுட்டு இந்த மாதிரி ஆகிடுது. துணி எதுனா வச்சுருக்கணும், நான் அப்படியே வச்சுட்டேன். சரி அதை எப்படி க்ளீன் பண்ணேன்னு பார்த்திங்கன்னா நிறைய வினிகர் ஊற்றி கொஞ்சம் பாப்பா சோடா போட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டு நல்லா பளிச்சுன்னு ஆகிடுச்சு.
அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, நான் லாஸ்ட் டைம் எடுத்திருந்தேன்ல கிச்சன் கிளீனிங், அதுக்கப்புறம் அது முடிச்சுட்டு 2 டேஸ்க்கு அப்புறமா எடுத்தது தான் இது. எதனால் இவ்வளோ லேட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ரேக்லாம் எனக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்தது. அதெல்லாம் வாலில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் டைம் எடுத்துருச்சு. இந்த ரேக் பற்றின வீடியோ வந்து தனியாக கொடுத்துருக்கேன் வழக்கம் போல். தனித்தனியாக வீடியோ கொடுத்துருக்கேன்னு நினைக்காதீங்க. இந்த ரேக்கை பற்றி நான் வாங்குறதுக்கு முன்னாடி நிறைய வந்து ரிவ்யூ பார்த்துட்டு வாங்கலாம், எப்படி இருக்கும் ஏது இருக்கும்னு தெரியாது இல்லையா, ஆன்லைனில் வாங்க போகிறோம்னு சொல்லிட்டு நிறைய செக் பண்ணேன். ஆனால் யாருமே எனக்கு எக்ஸ்பிளைன் சொல்லவே இல்லை. எக்ஸ்பிளைனாக சொல்லலை, சும்மா இப்படி ரேக்கை வாங்கி மாட்டுறது தான் காட்டினாங்க. நான் வந்து அந்த மாதிரி காட்டக்கூடாது, உங்களுக்கு எக்ஸ்பிளைனாக காட்டணுன்றதுக்காக ஒரு தனியாக வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். அதோட லிங்க்கு இங்கே நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒன்றுத்துக்குமே தனித்தனி லிங்க்கு கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரேக்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே நம்மளுடைய இந்த கண்டெய்னர்லாம் நல்லா காஞ்சி வந்துருச்சு. எல்லாத்துலேயுமே வந்து க்ரோசரி ஐட்டம்ஸ்லாம் போட்டு வச்சாச்சு. கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் நினைக்கலாம், இந்த வேலையை வந்து நீங்கள் தெரிஞ்சு செய்யுங்க, இந்த வேலையை கற்றுக்கிட்டு செய்யுங்க, இந்த வேலையை வந்துட்டு நீங்கள் எப்படி பண்ணணுன்றதை சூஸ் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் சொன்னீங்களே, யூடியூப்பை பற்றி நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கண்டிப்பாக இப்போ நான் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூடியூப்பை தான் வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம்னு நினச்சிட்டு வராங்க. அந்த மாதிரி நினச்சிட்டு வரவங்க எல்லாருக்குமே வந்துட்டு யூடியூப் வந்துட்டு சக்ஸஸ் கொடுக்கறது கிடையாது. கண்டிப்பாக நிறைய பேருக்கு லக்கியில் வந்து பார்த்திங்கன்னா வந்த கொஞ்ச நாள்லேயே நல்லா வந்துட்டு சப்ஸ்கிரைபர் வராங்க, வியூஸ் கிடைக்கிது, எல்லாமே ஓகே தான், அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்சனலாக நான் யூடியூப்பில் கற்றுக்கிட்டது வந்து பார்த்திங்கன்னா, ஏர்ன் பண்ணுற நோக்கத்தில் மட்டும் வந்திங்கன்னா இதை வந்து சக்ஸஸ் கொடுக்காது. கண்டிப்பாக நான் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறது எதுக்காக வந்து பார்த்திங்கன்னா, என்ன வந்து நான் என்கேஜாக வச்சுக்கிறதுக்காக, ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்காக. கொஞ்ச நாளாகவே நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தேன். பாப்பாலாம் பிறந்திருந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா, என்னால் வேலை செய்யணுன்னாலே கடுப்பாக வரும். ஏன்னா பாப்பாவை பார்த்துக்கிறதுக்கும் யாருமே இல்லை பக்கத்தில். நான் ஒண்டி தான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணணும். பையன் அந்த டைமில் தான் ஸ்கூல் போயிட்டுருக்க ஸ்டார்ட் பண்ணான் டைம். அப்போ வந்து காலையில் எழுந்துச்சி லஞ்ச் பண்ணுறது அதெல்லாம் வந்து எனக்கு புதுசாக இருந்தது. அதெல்லாம் வந்து ரொம்பவே எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு. எல்லாமே நான் ஒண்டியே ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருந்தது. ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ண மாட்டாரான்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணுவார். ஆனால் காலையில் எழுந்திரிச்சு அவர் ஹெல்ப் பண்ணுற மாதிரி எந்த ஒரு வேலையும் இருக்காது. ஏன்னா அவருக்கு அதை பற்றிலாம் எதுவும் தெரியாது. ஏதோ எனக்கு வந்து குழந்தைய கொஞ்சம் பார்த்துக்குவார். அப்புறமா வீட்டில் எதுனா வீடு பெருக்கிறது அந்த மாதிரியான வேலைலாம் அப்போ செஞ்சுட்டு தான் இருந்தார். அதுக்காக அவர்கிட்டயே போய் எல்லாமே நம்ம கேட்கவும் முடியாது. ஏன்னா அவருக்குன்னு தனியாக ஒரு வேலை இருக்குது. அதில் வந்து அவர் கான்சன்ட்ரேட் பண்ணணும், நல்லா ரெஸ்ட் எடுத்தால் தான். ஏன்னா அவரோட வேலை அந்த மாதிரி டிரைவிங்கில் தான் இருக்கும். சரி, நம்ம வந்து அவங்க ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணிக்குவேன். ஆனால் அந்த டைமில் வந்துட்டு காலையில் எழுந்திரிச்சு பாப்பாவும் கூடவே எழுந்திரிச்சிடுவாளா, அவளையும் ஹேண்டில் பண்ணிவிட்டு லஞ்ச் வேலையும் பார்த்துட்டு ரைஹான் வேறு ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுறது அப்படின்றது வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடும். சில டைம் வந்து கோபம் வந்துட்டு நான் ரைஹானை அடிக்கலாம் செஞ்சுருக்கேன். ஆனால் அதுக்கப்புறமேட்டு யோசிச்சு பார்க்கும்போது நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்லாம் தோணும். என்ன மாதிரி நிறைய பேர் இப்போ இருப்பாங்க, குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு இருப்பாங்க, 2வது குழந்தை வந்து அப்போ தான் பிறந்திருக்கும், அவங்க தனியாக இருப்பாங்க. அந்த மாதிரியான ஹேண்டில் பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்பவே கஷ்டம். ஆனால் உங்களுக்கு எல்லாருக்குமே நான் சொல்லிக்கிற ஒரே விஷயம் என்னன்னாக்கா, தயவு செஞ்சு வேலையை போட்டு மண்டையில் போட்டு ஏற்றிக்காதீங்க. குழந்தைங்க கிட்ட நல்லா சகஜமாக விளையாடுங்க, சகஜமாக பேசிக்கோங்க. வேலையை வந்து நம்ம எடுத்துக்கவே கூடாது. இந்த ஃப்ரீ டைம் கிடச்சதுன்னா அதை செய்யலாம், அப்படி தூக்கி போட்டுருங்க. 1 வருஷம் 2 வருஷத்துக்கு அப்புறமேட்டு நம்ம அந்த வேலை தான் செய்ய போகிறோம். ஆனால் இந்த 2 வருஷத்துக்குள்ளே குழந்தைங்களோட க்ரோத்துன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அவங்க கூடவே வந்து இருங்க, அவங்கள என்ஜாய் பண்ணிக்கோங்க. அவங்க தூங்குகிற டைமில் நம்ம போய் வேலை செஞ்சுட்டா போதும். அப்படி தான் நான் வந்து இதில் லேர்ன் பண்ணது. ஆனால் எது ஒன்றுமே நமக்கு நடக்கும்போது அதை பற்றி நமக்கு தெரியாது. அதுலேருந்து நம்ம முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம யோசிப்போம், நம்ம அந்த டைமில் வந்துட்டு குழந்தைகிட்ட நல்லா ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாமே டைமு, அந்த டைமில் கூட நம்ம வேலை நினச்சிட்டு இருந்துட்டுமே அப்படின்ட்டு நான் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும் போது எனக்கு தோணுச்சு, எனக்கு வந்து கொஞ்சம் விளையாடுற மாதிரி இருக்கணும், எனக்கு வேலை செய்யணுமேன்ற மாதிரி தோணக்கூடாது, கொஞ்சம் விளையாட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன், யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சும்மாவே நான் எனக்குள்ளே பேசிக்கிட்டு நிறைய யூடியூப் நான் பார்ப்போம் இல்லையா, அதை பார்த்துட்டு இந்த மாதிரி இது போடுங்க, இப்போ இது போடுங்க அப்படின்னு சொல்லி நான் விளையாட்டாக ஸ்டார்ட் பண்ணது தான். அதுக்கப்புறமா எனக்கே தோணுச்சு, நம்ம ஏன் இதெல்லாம் வந்துட்டு யூடியூப்பில் நம்மளே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இதை வந்து ரன் பண்ணக்கூடாது அப்படின்னு தோணிட்டு என்னோடய ஹஸ்பண்ட் கிட்டே நான் கேட்டப்போ அவரும் ஓகேன்னு சொல்லி சம்மதம் கிடச்சதுக்கப்புறமேட்டு நான் ஸ்டார்ட் பண்ணி இப்போ எனக்கு 1.5 இயர்ஸ் ஆகுது. எனக்கு அந்த அளவுக்கு நான் யூடியூப்பில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியல குழந்தைங்க இருக்கிறதுனால. இருந்தாலும் எனக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைம்லலாம் வந்துட்டு நான் என்ன ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்காக நான் நிறைய வீடியோ கொடுத்துட்டு தான்
இருக்குது. இப்போ இல்லாட்டினாலும் நமக்கு ஃப்யூச்சரில் எதுனா நமக்கு சக்ஸஸ் கிடைச்சா நல்லா இருக்குமே, நமக்கு வெளியில் போய் வேலை செய்ய முடியாது குழந்தைங்கள விட்டுட்டு, சரி வீட்டில் இருந்துட்டு நம்ம செய்கிற வேலையே வந்துட்டு இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் நம்ம வந்து பண்ணணும்னு சொன்னாக்கா, இப்போ இல்லாட்டினாலும் ஃப்யூச்சரில் நமக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்ற ஒரு எய்மில் வந்துட்டு நான் பண்ணிகிட்டு இருக்கேன். நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு. இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் எல்லா கிச்சன் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் புதுசாக வந்துட்டு மணி பிளான்ட் வளர்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப நாள் ஆசை. இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் வைக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். பட் எனக்கு அதை பற்றி எந்த அனுபவமும் இல்லை. சின்னதுலலாம் வளர்த்துருக்கோம் வீட்டு மேலே. ஆனால் இப்போ வந்து அதெல்லாம் ரொம்பவே அதை பற்றி நான் எந்த ஒரு இதுவுமே எனக்கு தெரியாது. இருந்தாலுமே மணி பிளான்ட்லாம் வந்துட்டு வளர்க்குறது ரொம்பவே சிம்பிளான வேலை தானே அப்படின்னு நினச்சிட்டு தான் வச்சுருக்கேன். பார்க்கல எந்த அளவுக்கு க்ரோத் ஆகி வருது என்னுடைய இதில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆனால் அது வச்சதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா கிச்சனே எனக்கு வந்து கிச்சன்லேயே இருந்துடலாமா அப்படிலாம் தோணும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஒரு சந்தோஷம் எனக்கு கொடுக்குது. நான் வந்து ரொம்ப நாள் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் வந்து இந்த மாதிரி பிளான்ட் வளர்க்குறது. அந்த மாதிரி கிடைக்கிற இடத்துலலாம் இப்போ வந்து பிளான்ட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணிகிட்ருக்கு. அதை பற்றி நான் கொஞ்சமாக லேர்ன் பண்ணணும். சரி யூடியூப்லாம் பார்த்துட்டு சர்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் மணி பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பெருசாக எந்த மெயின்டெனன்ஸுமே இல்லை அப்படின்றதுக்காக நான் மணி பிளான்ட் சூஸ் பண்ணிவிட்டு அதை வச்சிட்ருக்கேன். இப்போ வந்து எனக்கு கிச்சன் பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக இருக்குது. நான் டெய்லி யூஸ் பண்ணுற பாத்திரம்லாம் வந்துட்டு இங்கே வச்சுருக்கேன். இப்போ வந்து கொஞ்சம் அலுமினியத்துலேருந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்டீலில் வந்துட்டு சமைக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதனால் அலுமினியம் கொஞ்சம் அடியில் வச்சுட்டு ஸ்டீல் பாத்திரம்லாம் வந்து மேலே வச்சுருக்கேன். பாத்திரமே இல்லைனாலும் நமக்கு வந்து கடுப்பாகும், டக்குன்னு எதனா எடுத்து கழுவுனா பாத்திரம் இல்லைன்னா டென்ஷன் ஆகிடும் இல்லையா, அதனால் எல்லா பாத்திரமே வச்சுருக்கேன். எதை நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த டைமில் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 டேஸாக ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு என்னோடய கிச்சனை வந்துட்டு புது கிச்சனாக நான் மாற்றிட்டேன். இப்போ இந்த வீடியோவில் என்ன காட்டிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன் என்னெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸு பாப்பாவுக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்குன்னு சொல்கிறதுக்காக மேலே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மேலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மைதா மாவு, அப்புறமேட்டு அரிசி மாவு, கோதுமை மாவு இதெல்லாம் கொஞ்சம் பல்காகவே அரைப்போம் இல்லையா, அதெல்லாம் மேலே எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா உண்டியல் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா தான் அது வந்துட்டு சேவ் பண்ணிகிட்ருக்கு. டெய்லியுமே அவங்க அத்தா வந்த உடனே 10 ருபீஸ் வாங்கி போட்டுருவா மறக்காமல். அது அவளோட வேலையாக மாறிடுச்சு. இந்த மாதிரி குட்டி குட்டி வேலைகள்லாம் வந்து குழந்தைங்களுக்கு சின்னதுலேருந்து நம்ம கற்றுக் கொடுக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கும் ஒரு பார்க்க சந்தோஷமாக இருக்கும். அவங்களுக்குமே நல்ல ஒரு விஷயத்த லேர்ன் பண்ண மாதிரி நமக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா என்ன வச்சுருக்கேன்னாக்கா கேஸ் சிலிண்டர் எக்ஸ்ட்ரா வரும் இல்லையா, அது வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பைக்கு மூடுறதுக்கு ஷீட் வரும் இல்லையா, அது வந்து பேகு தான் இது. இதில் வந்து நான் குட்டி குட்டி கவர்ஸ் எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். அங்கங்கே லோல் படாமல் இப்படி ஒரேடியாக பேக்கில் இருந்தால் நல்லாயிருக்கும்ன்ட்டு. இது வந்து ஹேண்டில் ஹூக் மாதிரி கூட மாட்டிக்கலாம். எனக்கு அதெல்லாம் இல்லைன்றதுனால நம்ம சிலிண்டருக்கு மேலே ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டேன். கீழே வந்து ஒரு குடம் எனக்கு எப்போவுமே இருக்கும். ஏன்னாக்கா திடீர்னு கரண்ட் போயிடுச்சுன்னா தண்ணி எடுக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு குடம் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் இந்த கவுண்டர் டாப் ஸ்டவ்வுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு க்ரோசரி ஐட்டம்ஸ்லாம் போட்டு வைக்கிற ஒரு பக்கெட் இருக்கும். அதுக்கப்புறமா அரிசி பக்கெட் ஒன்று இருக்கும், டெய்லி யூஸ் பண்ணுற அரிசி பக்கெட்டு. அதுக்கப்புறமா இது வந்து அயன் பேனு, குழிப்பணியார சட்டி, ஆப்பக்கடாய் இந்த மாதிரிலாம் வந்துட்டு இங்கே வச்சுருக்கேன். அயன் கடாய் இந்த மாதிரிலாம் வந்து வச்சுருக்கேன். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரேராக யூஸ் பண்ணுற பொருளெல்லாம் வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு தான் இப்போ நான் வந்து கிச்சன் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப நிறைய திங்ஸும் போட்டு அடைக்கிறவும் மாட்டேன். பாத்திரமே இல்லைன்னு சொன்னாலும் நமக்கு வந்து கிச்சன் பார்க்குறதுக்கு வந்து ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் தேவையான பாத்திரம் என்னவோ அதை மட்டும் வச்சு யூஸ் பண்ணிக்கணும். ரொம்ப எக்ஸ்ட்ராலாம் வச்சுக்க மாட்டேன், அவ்வளோதான். இந்த சப்பாத்தி போடுறதுல தான் நான் வந்து இப்போ வந்து வெஜிடபிள்லாம் கட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து சப்பாத்தி போடுறதுக்காக அந்த சப்பாத்தி மேட் இருக்குல்ல, அது வாங்கியிருக்கேன். அது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ட்ராவில் வந்து கிச்சனுக்கு தேவையான அந்த எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ்லாம் போட்டு வச்சுருப்பேன். அதுக்கு கீழே டிஃபன் பாக்ஸு, அதுக்கு கீழே லஞ்ச் டவல்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டு வச்சுருப்பேன். அவ்வளோதான். இந்த வீடியோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய எஃபோர்ட் போட்டு உங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கிறதுக்காக நிறைய டிப்பும் நிறைய என்டர்டெயின்மெண்ட்டாக கொடுத்துருக்கேன்ற நம்பிக்கையில் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அப்படி இல்லைனாலும் கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய மிஸ்டேக் என்னன்றதை நான் கண்டிப்பாக திருத்திக்க முடியும். இந்த வீடியோ ஃபைனலாக நம்மளுடைய கிச்சன் எப்படி தான் இருக்குது, எப்படி இருக்குன்றதை நீங்கள் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.